வணக்கம். இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். நேத்து தான் நான் வந்து திவ்யா கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி தொழிலாளர்கள் தினம் வந்து நம்ம ஊரே நம்மளை சுத்தப்படுத்தி நம்ம வீட்டையும் நமக்கு எல்லாமே கிளீன் பண்ணி சொன்ன அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. கழிவுப் பொருட்கள் முதற்கொண்டு நம்ம பண்ற அத்தனையும் சகிச்சு அவங்க வந்து அதாவது புன்சிரிப்போட அவங்க வந்து அந்த வேலைகளை செய்யும் போது நான் நிறைய அவங்கள பார்த்துருக்கிறேன். உண்மையிலுமே அவங்க எல்லாம் நமக்கு ஒரு தெய்வம்னு பார்த்தா கடவுளுக்கு அப்புறம் நம்ம கும்பிடுறது இவங்களத்தான் நம்ம கும்பிடணும். அந்த அளவுக்கு இவங்க வந்து சகிப்புத்தன்மையோட அவங்க அந்த இதெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அவங்க தோல் மேல கைய போட்டு அவங்கள அணைச்சப்போ அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எங்க கிட்ட யாருமே இப்படி தோல் மேல கைய போட்டு பேசவே மாட்டாங்க, எங்களை தொடவே மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து எங்க தோல் மேல கைய போட்டு எங்களை அணைச்சு இப்படி பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க ரொம்ப நீடூடி ரொம்ப வருஷம் வாழணும்னு அவங்க என்ன ரொம்ப வாழ்த்தினப்போ அதுல இருந்த சந்தோஷம் வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் என் கையை பிடிச்சிக்க, உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமா, உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமான்னு என் கையை பிடிச்சு என்னை கையை விடவே மாட்டேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாவும் சொல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரிதான் இருந்தது எனக்கு. அங்க இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த போது எனக்கு என்னமோ தெய்வங்களே நேர்ல இவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெய்வங்களே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் நான் இதுலயும் ஒரு பெருமையா நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்க யாருகிட்டயும் ஸ்பான்சர் வாங்குறது இல்ல, எங்களோட சொந்த பணத்துலதான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். யாருகிட்டயும் இது வரைக்கும் ஒரு 10 ரூபா கூட நாங்க வாங்கினது இல்ல. அந்த சொந்த பணத்துல நாங்க எடுத்து பண்ணும்போது எங்களுக்கு மன நிறைவு வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நாங்க இன்னும் இந்த ஊருக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ எங்களால கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் நான் பண்றேன். நன்றி.